வண்ணமிகு விழாவில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் மோடி. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட 72 அமைச்சர்கள் உறுதிமொழி ஏற்பு. நாடு நாசமா போச்சு, நானே கவலையில் இருக்கேன். இன்ஸ்டால தாத்தா வராரு, செதரோட போறாரு, கதரோட போறாருன்னு பாட்டை போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. தாத்தா இதான் குட்டணி, நிதிஷ் அண்ட் பாபு காம்போ குட்டணி. ஏ பாபு எங்கே போறேன்? ஜி வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. இனிமே நான் உங்க 2 பேரையும் வீட்டுக்கு விடுறதில்லை. எந்த நேரம் யாரு பக்கம் ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னை கூட நம்பிடலாம் பாபு. இதே நிதிஷ் இருக்கானே, இயர்லி 365 டேஸ் எந்த கூட்டணி தாவலாமலே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா கின்னஸ் ரெக்கார்டு பிளான் பண்றான். கூட்டணிக்கு சித்தாவல்ல பீச்சு போடுவேன். அப்போ நாங்க எப்படி ஜி வீட்டுக்கு போறது? இனிமே உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. ஒடிஜி தான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. உங்களுக்காக 3 BHK பிளாட் ஒன்னு புக் பண்ண சொல்லி இருக்கேன். ஒரு கட்ல ஒன்னா போடுறோம், ஒன்னாவே தூங்குறோம், ஒன்னாவே சாப்பிடுறோம், ஒன்னாவே எதை செஞ்சாலும் ஒன்னா பண்றோம். ஓகே, அப்போ சுச்சா காக்கா அங்கே எல்லாம் உன்னை தனியா விட்டுருவேன் பாபு. ஆனா அங்கே நான் சிசிடிவி வச்சிருப்பேன். எப்படி? அப்ப நாங்க இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது போல. அரே பாபு, அரே நிதிஷு, நீங்க 2 பேரும் நெக்கு 2 கண்களும். சரி, முதுகா இருக்குது, லேசா சொரிஞ்சு. அரே பாபு, இந்த விஸ்வகுரு பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? இருப்பா கொச்சிட்டு போறான் பையன். ஒரு உதவிக்கு உதவி உனக்கு எங்கப்பா இருக்குது? மாடகெட்ட பொழப்பு. தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவின் திரு எல் முருகன் 2வது முறையாக மத்திய அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். தமிழிசை உள்ளிட்டோருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. எல்லாம் பேராசை, பொருள் நஷ்டம். யாராவது கவர்னர் பதவியில் இருந்துட்டு இறங்கி இந்த மாதிரி பதவிக்கு ஒரு ஆசைப்படுவாங்களா? இங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தமிழிசை தங்கபாண்டியன், அவ்வளவுதான். அதுக்கு தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்களுடைய அவர்களுடைய நன்மதிப்பை பெறாத வரைக்கும் அந்த ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இந்து கத்த வேண்டாம். நான் கூட தான் இந்து, எங்க பக்கத்து வீடு கிறிஸ்டியன், எய்த்த வீடு முஸ்லீம், சைடு வீடு முஸ்லீம். சந்தோஷமா இல்லையா? 1958 இருந்து அவங்க வீட்டு வாசல போய் நான் இந்துன்னு கத்தினா அப்பதான் கோபம் வரும். இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாரும் இந்தியர்கள் தான். அதை தாண்டி நான் இருப்பேன் நீ போ அதெல்லாம் சொன்னாக்க வெளில அனுப்பிச்சிருவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நிக்க சொன்னால் நின்னா தோக்கறதுக்கு ரெடி. நான் அடுத்த எலெக்ஷன் போய் ஜெயிக்கிறதுல நிக்க மாட்டேன். இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரமக்குடி நெல்லு, காரைக்குடி நெல்லு, கட்சி அங்கெல்ல போயிட்டு அண்ணாமலை நிப்பான், தோப்பான். அந்த தைரியம் எங்க கட்சியில மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கட்சியில எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுதான் அடுத்த பதவிக்கு வரணும், அடுத்த பொறுப்புக்கு வரணும் அவசியம் இல்லை. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. மற்ற கட்சிகள்ல வெற்றி பெற்றா ப்ரொமோஷன், ஆனா பிஜேபியில தோல்வி அடைஞ்சா ப்ரொமோஷனா? கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துறோம், இன்னொரு பக்கம் கேஸ் விலையை ஏத்துறோம். மோடிஜியை பொறுத்தவரை வேணும்னே பெட்ரோல் ரேட்டை ஏத்தணும்னு அவருக்கு ஒரு அவசியம் கிடையாது. வேணும்னே பெட்ரோல் ரேட்டை ஏத்தணும்னு பாஜக 2014 இருந்து குறைப்போம்லாம் சொன்னீங்க. 50 ரூபாய்க்கு குறைச்சிருக்கோம், பல இடத்துல குறைச்சிருக்கோம். புது சிஸ்டம் உங்களுக்கு 2018 3 மாநில பாஜக ஆட்சியில் இருக்கும்போது 2 ரூபாய் 50 எலெக்ஷன் டைம் பார்த்து குறைக்கிறீங்க. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 இருந்து பெட்ரோல் சிஸ்டத்துல ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாலிசியை கொண்டு வந்திருக்கோம். காங்கிரஸ் மாதிரி கிடையாது. அதாவது ஒரு ஆயில் பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டு அதன் மூலமாக ஆர்டிபிஷியலா ரேட்டை குறைச்சிட்டு. இல்ல, நீங்க ஆயில் பாண்ட் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க பேட்டிகள்ல. ஆனா ஆயில் பாண்ட் இஷ்யூ பண்ணது 2002 அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அந்த காலகட்டத்தில் தான் பண்ணிருக்காங்க. ஆயில் பாண்ட் இஷ்யூ பண்ணது 2002 அடல் பிஹாரி வாஜ்பாய். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாண்டு வாங்கணும், அந்த சுமையை மக்கள் கிட்ட கொடுக்காம இருந்தோம், ஆனா பாஜக நேரடியா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசாட்சியே இல்லாம இப்படி பண்றீங்க. நீட் 2024 பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க. மே 5ஆம் தேதி நடந்த நீட்டோட பேப்பர் மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு டெலிகிராம் குரூப்ல. அந்த குரூப்ல அவன் தெளிவா போட்டிருக்கான், இந்த வருஷம் 720 நிறைய பேர் எடுப்பாங்க, அது 50 பேர் நான் ப்ரொடியூஸ் பண்றவங்கன்னு போட்டிருக்கான். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு பேப்பர் இப்பயே எங்க புக் பண்ணுங்க, 5 லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு சொல்றான். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சொல்லிட்டு ரிப்பீட் பண்றவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. நான் 1 வருஷம் ரிப்பீட் பண்ணேன், ஒருத்த 4 வருஷம் ரிப்பீட் பண்ணிருப்பான், ஒருத்த 5 வருஷம் ரிப்பீட் பண்ணிருப்பான். எப்படியாச்சும் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடாதுன்னு சொல்லிட்டு உழைச்ச பசங்களோட கனவை அழிச்சிருக்கான். 720 90 பேர் எடுத்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 650 மார்க் எடுத்தவனோட நிலைமை.
710 எடுத்தவங்களோட ரேங்க் 1600. இந்த விஷயத்துல அவன் மேலதான் தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்டிஏ உங்க மேல எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் திஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் சிம்பிள். ஒருத்தனோட ட்ரீமும் ஸ்பாயில் ஆகுது இந்த ஒரு விஷயத்தினால. எவ்ரிபடி whoever seeing this you have to spread this because நமக்கு தெரிஞ்சே ஆகணும். they should answer this, you have to reply. it's pathetic. இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கு. dear NEET aspirants, doctors, medicos எல்லாரும் இந்த நிலைமை நமக்கும் வரலாம், NEET PGக்கும் வரலாம், சொல்லவே முடியாது. சோ இப்பவே சொல்றேன், நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. some action should have been taken. இதுக்கு மேல நம்ம எடுக்காம விட்டோம்னா பெரிய பாம் பிளாஸ்ட் தான் முடியும். இது போயிட்டு தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஸ்டோரி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜஸ்டிஸ் ஃபார் NEET aspirants போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ப்ரூஃப்மே நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. டெலிகிராம் குரூப்போட லிங்க் பயோல கொடுத்துருக்க, மறக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அங்க நம்ம கிளாரிஃபை பண்ணலாம், பேசலாம். we want justice. விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை என்ற நிலையிலும் ஏன் எல்லாரும் நம்மளை டார்கெட் பண்றான்? சோசியல் மீடியாவிலையும் மற்ற இடங்கள்லையும் எந்த எப்ப பார்த்தாலும் திருமாவளவன் இதை பேசிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் இதை பேசிட்டாங்க. ஏன்னா நாங்கள் தான் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சட்டமன்றம் இலக்கு அல்ல, எங்களுக்கு நாடாளுமன்றம் இலக்கு அல்ல, சமூக மாற்றம் தான் இலக்கு, மக்கள் நலன்தான் இலக்கு, மக்களையும் நாட்டையும் பாதுகாப்பதுதான் இலக்கு. அதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வாக்கு எண்ணிக்கையில் திமுகவினர் தில்லுமுல்லு செய்து புறவாசல் வழியாக வெற்றி பெறுவதே வழக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஆனால் வரலாறு சொல்கிற உண்மை என்ன? ஆளுயர கண்ணாடியை பார்த்து அந்த குரங்கு பொம்மை என்ன விலை என்று கேட்ட வைகை புயல் வடிவேலுவின் காமெடியை மிஞ்சிவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வாக்கு எண்ணிக்கை தொடங்குவது முதல் நிறைவடைவது வரை மையத்திலிருந்து கடமையை ஆற்றுவதுதான் திமுக முகவர்களின் வழக்கம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த மையத்தில் ஆளுங்கட்சியினரால் எந்த அளவுக்கு பதற்றம் உருவாக்கப்பட்டது என்பதை அந்த தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட போதே மக்களுக்கு புரிந்துவிட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் மக்களின் வாக்குகள் இரண்டாம் முறையாக இன்றைய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கே சாதகமாக அமைந்தது. ஏறத்தாழ 30,000 வாக்குகளுக்கு மேல் அவர் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் அதிமுகவினர் நாட்டு துப்பாக்கி, கத்தி, அரிவாள், நாட்டு வெடிகுண்டுகளுடன் நுழைந்து நடத்திய அராஜகத்துக்கும் மாநகராட்சி வார்டுகளில் திமுகவின் வெற்றியை ஆயுதத்தால் பறித்ததற்கும் தளபதியின் வெற்றியை போராடி தக்க வைத்ததற்கும் சாட்சியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஏறத்தாழ சம அளவிலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் பிரதமர் மோடியிடமிருந்து அதிமுகவின் வெற்றிக்காக வாழ்த்துகள் வந்ததும் உடனே பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி அறிவிக்கப்பட்டதும் இன்றைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அன்று வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதையும் நாடறியும். இதுதான் அதிமுகவின் யோக்கியதை.